ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் உள்ள பழங்களை வச்சு நான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறேன். பாருங்கள், பழங்களை வச்சு ஜூஸ் போட போகிறேன். பாருங்கள், ஐஸ், சாத்துக்குடி, ஃப்ரிட்ஜிலேருந்து மில்க் ஊற்றி பண்ணணும். ஜூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் கிரேப்ஸ் பழ ஜூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே சொந்தமாக ஜூஸ் தயார் பண்ணி சாப்பிட்டா நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியானது. மில்க்கு, சாத்துக்குடி, அப்புறம் கிரேப்ஸ், அப்புறம் பனானா சேர்த்து செய்த ஜூஸ். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு. நல்லா ப்ரோட்டீன் சத்து உள்ளது. பால் எவ்வளோ சூப்பராக இருக்கு. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஜூஸ் தயார் பண்ணி குடிக்கலாம். வெளியில் உள்ள ஜூஸை குடிக்கிறத விடவும் நம்ம வீட்டில் உள்ள பழங்களை வச்சு, ஃப்ரூட்ஸை வச்சு ஜூஸ் குடித்தா நமக்கு உடம்புக்கு நல்லது. ஓகேயா? சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே, பாய்.